மீனாட்சிப்பட்டினத்தில் சுவாமிஜியை போன வருஷம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய கஷ்ட காலத்தில் போய் சுவாமிஜியை கேள்விப்பட்டு சுவாமிஜியுடைய கருணை பார்வைப்பட்டு சுவாமிஜியோட கேட்கும் பொழுது முதல் பார்வையிலேயே எனக்கு சுவாமிஜி நிவர்த்தி செய்தார் சில கஷ்டங்களை. என் சுய புத்தியாக வருவதற்கு மிக முக்கியமாக அருட்கடாட்சம் கொடுத்தார். அந்த என் மறக்கவே முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் மிக பேதரித்த நிலைமையில் இருந்தேன். என் தாய் தந்தையர் இறந்த பின்பு எனக்கு ஒரு பற்றற்ற நிலையில் நான் இருந்தேன். இந்த சுவாமிஜியை பார்த்த உடனே அவரோட 2 நிமிஷம் பேசினதுலேயே என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் விலகி என் குடும்பத்தில் இப்போ சந்தோஷமும் அமைதியும் நிலவுகிறது. கோபம் தாபால் இருந்தாலும் பழைய அளவுக்கு இல்லை, ரொம்ப அற்புதமாக இருக்குது. சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் எனக்கு நெருக்கமில்லாமல் இருந்த சூழ்நிலையில் சுவாமிஜியை கால்களை பற்றி கொண்டு குருஜியினுடைய பாதத்தை தொட்டு அம்மாவுடைய அனுகிரகத்தை நான் அடைய நினைத்தேன். குருஜியுடைய பாதத்தை இன்றும் பற்றி கொண்டிருக்கிறேன். எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சுவாமிஜி எனக்கு படங்கள் கொடுத்து சுவாமிஜியோட அம்மாவுடைய விக்கிரத்தையும் கொடுத்து என் பொண்ணிடத்தில் சொல்லி, நீ தானம்மா பின்னாடி சுவாமியை பெருசாக நீ பண்ணணும், நீ பண்ணுவடா, பின்னாடி இவ்வளோ நல்லா பார்த்துக்கடா அப்படின்னு எனக்கு சுவாமிஜி உத்தரவு கொடுத்தார். ரொம்ப பேறு பெற்றேன். சுவாமிஜியுடைய கருணை பட்டதனால தான் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு அடுத்த முறை பார்க்கும்போது நீ எப்படிடா இருக்கிறாய் என்று என்னை கேட்கும் பொழுது என் மனதுக்குள்ளே தெரிகிறது. நான் வளர்ந்து விட்டேன் சுவாமி, உங்களுடைய கருணையினால் நிமிர்ந்து விட்டேன், அடுத்து நீ பெரிய அளவில் வருவாய் என்பதை என்னை கோடிட்டு காட்டி விட்டார். உறுதியாக சொல்லிவிட்டார் சுவாமிஜியின் இடத்துல. சுவாமிகள் அடிக்கடி சொல்வார்கள், நீ அடிக்கடி ஐன்கிளீம்ஸை சொல்கிறா, உனக்கு கவசம் மாதிரி சுவாமி மேலே இருப்பாங்க அப்படி சின்ன ஒரு பாயிண்ட்டை நான் பிடிச்சி அடிக்கடி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு சான்ஸ்கிரிட் ஐன்கிளீம்ஸை அடிக்கடி நாங்கள் சொல்லி 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 30 மனதில் பட தைரியங்கள். நமக்கு தொல்லை கொடுத்தவர்கள்லாம் என்ன ஆகிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது எனக்கு மனது அப்படியே தடுமா, ஐயோ அண்டவா, அந்த அளவுக்கு இறைசக்தியோடு கடவுள் நமக்கு உதவி செய்கிறாரே, சுவாமிஜி நமக்கு அனுகிரகம் இருக்கிறதே என்று உண்மையிலே நான் சொல்கிறேன். யாருக்கும் நம்ம இடம் செய்யக்கூடாது. நமக்கு அனாவசியமாக ஒருத்தர் வந்தால் சுவாமிஜியுடைய அருள் இப்படி இருக்கிறதே, சிதறி ஓடுகிறது, விலகி போகிறார்கள் தெரித்து, எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், அந்த சக்தியினை உணர்ந்து தான் நான் சொல்கிறேன். குழந்தைகளையும் நல்லபடியாக கொண்டு வருவோம். மதுரை பட்டணமே புனிதம் அடைந்தது, அற்புதமாக இருக்கும். மீனாட்சிப்பட்டினத்திலே சுவாமிஜியுடைய பாதம் பட்டதிலிருந்து என்றும் என் உயிருள்ள அளவும் என் குடும்பமும் நாங்களும் சுவாமிஜியினுடைய அருளோடு அவருடைய வழியிலேயே நடப்போம் என்பதை இந்த நேரத்தில் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் புவனேஸ்வரி, ஜெய் வாராய்.